ஷலோம். இன்னைக்கு ஒரு புதிதான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, உபவாசமும் ஜெபமும் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். நம்ம அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த மத்தேயு 17:21 இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல அதிகார முடிவராய் பிசாசுகளை துரத்தினாரு. ஆனா இந்த வசனத்துல ஏன் அப்படி சொன்னார்னா, இதுல வேறொரு காரியத்தை செய்து விடுதலை பெற விரும்பினாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்துல பாருங்க, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எவ்விதத்திலும் போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உபவாசம், அதாவது இங்கிலீஷ்ல ஃபாஸ்டிங், எபிரேயத்துல சூம், எபிரேயத்துல ஜூம். இதுக்கு எபிரேயத்துல 3 எழுத்துக்கள் ஜாடே, வவ், மெம், சோஃபிக். இந்த ஃபாஸ்டிங் அப்படின்னா அதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில மீனிங்ஸ் நான் சொல்றேன். டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஃபுட், கவர் ஓவர் மவுத். இந்த ஃபாஸ்டிங் அப்படின்னா எபிரேயத்துல சூம், அதுக்கு 3 எழுத்துக்கள் சொன்னேன், ஜாடே, வவ், மெம், சோஃபிக். பிரேயர் அப்படின்னா பலால், எபிரேயத்துல பலால், அதுக்கு 3 எழுத்துக்கள் பே, லமட், லமட். சரி, இது ரெண்டுக்கும் இப்ப நம்ம ஜமாட்ரியா வேல்யூ பார்க்க போறோம். ஃபாஸ்ட், சூம், அதுக்கு நம்ம ஜமாட்ரியா வேல்யூ பார்க்க போறோம். ஜாடே 90, வவ் 6, மெம், சோஃபிக் 40 ஈக்குவல் டு 136. இது ஃபாஸ்ட் சூமுக்கு. பெலால் அப்படின்னா பிரேயர், அதற்கு ஜமாட்சியா வேல்யூ பார்க்க போறோம். பே 80, லமட் 30, லமட் 30 ஈக்குவல் டு 140. ஃபாஸ்டிங் ஜூம் 136, அதோட வேல்யூ. பெலால் பிரேயர், அதோட வேல்யூ 140. இப்ப ரெண்டையும் டோட்டல் பண்ண போறோம். டோட்டல் பண்ணா 276. சரி, இத நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கீழே ஒரு காரியத்தை சொல்றேன், அப்ப இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கீழே பாருங்க, யெகோவா சிக்கேனு, லார்ட் அவர் ரைட்டஸ்னஸ். யெகோவா சிக்கேனு, அதுக்கு எபிரேயத்துல எழுத்துக்களை நம்ம பார்க்க போறோம். யெகோவா யோட் ஹே, வவ் ஹே. சிக்கேனோ ஜாடே, டாலர், கோ, நுன், வவ். சரி, இப்ப இதுக்கு ஜமாட்ரியா வேல்யூ பார்க்கலாம். யோட் 10, ஹே 5, வவ் 6, ஹே 5. ஜாடே 90, டாலர் 4, கோ 100, நுன் 50, வவ் 6. யெகோவா சிக்கேனோட டோட்டல் வேல்யூ 276. ஃபாஸ்ட் சூம், பெலால் பிரேயர், உபவாசமும் ஜெபத்துக்கும் டோட்டல் வேல்யூ 276. யெகோவா சிக்கேனோட வேல்யூவும் 276. சோ நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அது தேவனுடைய நீதி வெளிப்படுகிறதுக்கு வழிவகுக்கிறது, அல்லது தேவன் நீதி செய்யறதுக்கும் அது வழிவகுக்கும். அதனாலதான் மத்தேயு 17:21 தேவன் இப்படி சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி அப்படின்றத சொல்றாரு. சோ யெகோவா சிக்கேனு நீதி செய்கிற கர்த்தர் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அதுல தன்னுடைய நீதியை செய்ய விரும்புறாரு. இதுக்கு அடையாளமாக பைபிள்ல எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம சொல்லலாம். எஸ்தர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா தேவன், கர்த்தர் அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே எஸ்தர் புஸ்தகத்துல இருக்கவே இருக்காது. ஆனா இங்க மொர்தெகாயும் எஸ்தரும் மொத்த யூத குலமுமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தீங்கு நேரிட போதுன்னு தெரிஞ்சு அவங்க 3 பேரும், எஸ்தர், மொர்தெகாய், யூத குலம், இவங்க எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அங்க தேவன் தன்னுடைய நீதிய மறைமுகமா வெளிப்படுத்தினார். இன்விசிபிளா தேவன் என்ன பண்ணாரு, செயல்பட்டாரு. அததான் எஸ்தர் புஸ்தகம் 8:8 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ்தர் 8:8. அதுல பாருங்க,
இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்ட ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். இங்க ராஜாவுடைய மோதிரத்தினால முத்திரை போட்டு அதை இது பண்ண ஒருவரால் என்ன பண்ண முடியாது, செல்லாமல் போக பண்ண முடியாது. இது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல எப்படின்னா இயேசுதான் நீதியா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த பிரச்சனைக்கு நமக்கு என்ன பிரச்சனை நேருதோ அந்த பிரச்சனையில நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது எப்படி இயேசுவின் நாமத்தினால நம்ம முத்திரை போட்டு நம்மளோட உபவாச ஜெபத்தை நம்ம மேல அனுப்பும் பொழுது அதை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, செல்லாம போக பண்ணவே என்ன பண்ணாது முடியாது. பழைய ஏற்பாட்டுல இப்படி ராஜாவோட, இந்த புதிய ஏற்பாட்டுல வாழ்ற காலத்துல நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தால் நம்ம முத்திரை போட்டு நம்ம ஜெபங்களை அனுப்பும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனையில கர்த்தர் என்ன பண்றாரு, நீதி செய்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான் பிரச்சனையா இருந்தான். அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நீதி செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினால முத்திரை போட்டு நமக்குரிய எந்த ஆமான் போன்ற பிரச்சனைகளா இருக்கட்டும், ஆமான் போன்ற கஷ்டங்களா இருக்கட்டும், அப்படி பிரச்சனை வரும் பொழுது நம்ம உபவாசம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால நம்ம முத்திரை போட்டு நம்முடைய ஜெபங்களை அனுப்பும் பொழுது அதை கர்த்தர் நீதி செய்கிறாரு. அதை ஒருவனும் தடை செய்யவே முடியாது. இத 2 தெசலோனிக்கேயர் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 1:6 பாருங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும். எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான் என்ன பண்ணா, உபத்திரவப்படுத்த நினைச்சான். அவனுக்கு என்னதான் கிடைச்சது, லாஸ்ட்ல உபத்திரவம் தான் கிடைச்சது. உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. அப்ப நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் செய்து தேவன் அங்க என்ன பண்றாரு, நீதி செய்யறாரு. அதனாலதான் மத்தேயு 17:21 தேவன் சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் என்ன பண்ணாது, புறப்பட்டு போகாது. அப்ப நமக்கு இன்னைக்கு மாற்ற முடியாத பிரச்சனைகளா இருக்கலாம், ஆமான் போன்ற பிரச்சனைகளாவே இருக்கலாம், என்ன வித பிரச்சனையாவே இருக்கட்டுமே, ஆனா நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அது இயேசுவின் நாமத்தினால் நம்ம முத்திரை போட்டு நமக்கு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உபவாச ஜெபம் அவருக்கு மேல் எழும்பி போகும் பொழுது கர்த்தர் அங்க என்ன பண்றாரு, நீதி செய்யறாரு. அதை ஒருவனை என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. சோ நம்ம என்ன பண்ணுவோம், உபவாசம் பண்ணி நம்முடைய விடுபட முடியாத பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நீதி செய்வார். கர்த்தர் இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக.